20 ஆண்டுகளாக கோமா ஸ்டேஜில் இருக்கும் சவுதியின் தூங்கும் இளவரசர் கண்விழித்து விட்டதாக வீடியோ ஒன்று வெளியாகி வைரலாகி வருகிறது. இந்த விவகாரத்தில் என்ன நடந்தது? விரிவான பின்னணியை பார்க்கலாம். சவுதி அரேபியாவின் அரச குடும்பத்தைச் சேர்ந்தவர்தான் இளவரசர் அல்வாலித் பின் காலித் பின் தலால். கடந்த 20 ஆண்டுகளாக கோமாவில் தூங்கும் இவர் தூங்கும் இளவரசர் என்று அழைக்கப்படுகிறார். முன்னதாக கடந்த 2005ஆம் ஆண்டு இவர் இராணுவ கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக சாலை விபத்தில் சிக்கினார். அப்போது அவருக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டதில் கோமா நிலைக்கு சென்றார். எனினும் அவரை ரியாத் மருத்துவமனையில் அனுமதித்த குடும்பத்தினர் உயிர்காக்கும் கருவிகள் மூலம் கடந்த 20 ஆண்டுகளாக பாதுகாத்து வருகின்றனர். தொடர்ந்து 2015ஆம் ஆண்டில் அவரது உயிர்காக்கும் கருவியை அகற்ற மருத்துவர்கள் வலியுறுத்திய போது சம்மதிக்காத அவரது தந்தை, ஒரு அதிசயம் நிகழும், விபத்தில் அவர் இறக்க வேண்டும் என்று கடவுள் விரும்பியிருந்தால் இந்நேரம் கல்லறையில்தான் இருந்திருப்பார், தன் மகன் ஒரு நாள் நிச்சயம் மீண்டு வருவார் என கூறியிருந்தார். இதன் காரணமாகவே இளவரசரை உயிர்காக்கும் கருவிகளுடன் மருத்துவர்களும் தொடர்ந்து கவனித்து வருகின்றனர். இதற்கிடையே அவ்வப்போது அவரது உடலில் அசைவுகள் இருப்பதாக தகவல்கள் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றன. கடந்த 2019ஆம் ஆண்டில் கூட அவர் விரலை உயர்த்தியதாகவும் தலையை திருப்பியதாகவும் தகவல்கள் வெளியாகின. ஆனால் 20 ஆண்டுகளாக கோமா நிலையிலிருந்து மீளவில்லை என்பதுதான் உண்மையாக இருக்கிறது. இந்நிலையில் சமீபத்தில்தான் அவர் கண்விழித்து பார்த்ததாகவும் குடும்பத்துடன் இணைந்ததாகவும் தகவல்கள் வெளியாகின. இதையடுத்து அவரை காண நிறைய பேர் காத்திருப்பது போலவும் வீடியோவில் பதிவாகி இருந்தது. இது தொடர்பான வீடியோவும் சமூக வலைதளங்களில் வைரலானது. ஆனால் உண்மையில் அந்த வீடியோவில் இருந்தது தூங்கும் இளவரசர் அல்ல என்பதும் சவுதி அரேபியாவின் கோடீஸ்வரர் மற்றும் மோட்டார் விளையாட்டு ஆளுமையான யாஷித் முகமது அல்ராஜிகியின் வீடியோ என்பதும் தெரிய வந்துள்ளது. எனினும் கோமா நிலையிலிருந்து இன்னமும் மீளாத தூங்கும் இளவரசர் அல்வாலித் விரைவில் குணமடைய வேண்டுமென பலரும் பிரார்த்தித்து வருகின்றனர்.